எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோட என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் சிஎம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் முதல்ல தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களை சந்தித்து செய்த ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலா பரபரப்பா போயிட்டு இருக்குது. இது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அப்படி என்ன ஒரு காரியத்தை தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களை பார்த்து செய்தார்கள் அப்படிங்கறதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, திமுக வெல்லுமா, அதிமுக வெல்லுமா, தாவேகா வெல்லுமா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் அளவுக்கு கடுமையான ஒரு கேள்வி இருந்துச்சு. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே தற்குறிகள் அப்படின்னும், தாவேகா அப்படிங்கிற கட்சி முதல்ல எலெக்ஷன்ல போட்டியிடுது எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், திமுகவை ஜெயிக்கணும்னா அது அதிமுக மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாரு. கான்பிடென்ட் ஆயிருங்க மக்களே, கான்பிடென்ட் ஆயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு ரிசல்ட் இந்த மே 4ஆம் தேதி வந்த இந்த ஒரு ரிசல்ட் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்கள்ல மிக பெருமளவுக்கு வேகமா பரவிட்டு இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்னதான் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாலும், என்னதான் தன்னுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலையில தனக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னை மன்னிச்சிருமா, நான் இத்தனை நாள் ஏன் உன்கிட்ட பேசாம இருந்தேனா, என் மேல தப்பு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு பேசிக்கலாம், முதல்ல என்னுடைய மக்களுக்காக நான் போராடணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் என்னுடைய மன்னிப்பை தள்ளி போட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை கோவிச்சுக்காத, இதற்கு மேல தமிழக மக்களுக்காக நான் வாழணும், நம்ம வாழ்க்கையை பிரிஞ்சே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வேகமா போயிட்டு இருக்குது. இதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில உச்சத்துல இருக்கும்போது நீங்க என்ன மீண்டும் திரும்பி பாக்குறீங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன். இந்த வழியை விட கொடுமையான வழி எனக்கு எதுவுமே கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில் நான் மீண்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சிருக்கிறாங்களா. என்னுடைய மகளும் உங்க பாசத்துக்காக ஏங்குறாங்க. உங்களுடைய சிஎம் பதவிக்காக கிடையாது, உங்களுடைய அதிகார பலத்துக்காக கிடையாது, அவங்க பாசத்துக்காக ஏங்குறாங்க. நான் கூட நீங்க இல்லாம இருந்துட முடியும்னு நினைக்கிறேன், என்னுடைய மகள் இருக்க மாட்டா, அவகிட்ட மட்டும் அப்பப்ப பேசுங்கன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் போனை வச்சிருக்கிறாங்களா. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நன்றி.